அண்மை செய்தி. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசு கல்லூரிகளில் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக வரும் புகார்கள் குறித்து விசாரிக்க இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசு கல்லூரிகளில் நடைபெற்ற தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை நியமித்திட வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. இபிஎஸ் முன்வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரம். வணக்கம். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அதனை உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருட இடைவேளைக்கு பிறகு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சுமார் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக திமுக ஆட்சியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் மொத்தம் 42,064 தேர்வர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ் மொழிக்கான தேர்வு தவிர 150 மதிப்பெண்களுக்கான பாடம் சார்ந்த புறநிலை வினாக்கள் பகுதி மற்றும் 50 மதிப்பெண்களுக்கான விளக்க கட்டுரை தாள் தேர்வு நடைபெற்றது. உதவி பேராசிரியர் எழுத்து தேர்வு முடிகளை அரசு தேர்வு வாரியம் கடந்த 25ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை என்று அறிவித்ததனை தொடர்ந்து விளக்க கட்டுரைகளின் மதிப்பீட்டில் பெரும் அளவிலான முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. புறநிலை வினாத்தாளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பல தேர்வர்கள் விளக்க கட்டுரை பிரிவில் 42 தேர்வர்கள் 0 மதிப்பெண்ணும் மற்றும் 106 தேர்வர்கள் 1 மதிப்பெண்ணும் பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஆகவே புறநிலை வினாத்தாளில் 100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற ஒரு தேர்வர் விளக்கமுறை வினாத்தாளில் எப்படி 0 மதிப்பெண் பெற முடியும், அல்லது இதற்கு நேர்மாறாக எப்படி நடக்க முடியும்? மதிப்பெண்கள் சீரற்ற முறையில் வழங்கப்பட்டுள்ளன என்பதனை இது பிரதிபலிக்கிறது. படித்த இளைஞர்களின் எதிர்காலத்துடன் டிஆர்பி விளையாடுகிறது என ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனைக்கு உரிய முறையில் விசாரணை நடத்தி தீர்வை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றி கழக அரசிற்கு வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.